வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி, ஜஸ்ட் நவ். ஸோ இந்த ரெண்டு வேர்டும் எங்கே யூஸ் பண்ணுவோமோ அந்த இடத்துல தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ தமிழில் இருந்தே நான் இங்கிலீஷ் வரேன். நான் இப்போந்தான் சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் ஏற்கனவே என்னோடய ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன். நான் ஏற்கனவே அந்த ஃபீஸை பே பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெண்டு கீவேர்ட்ஸ், இந்த ரெண்டு வேர்ட்ஸும் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோமோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் உண்டு. அதே மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் அல்லது ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன சென்டென்ஸே, நான் தமிழில் சொன்ன சென்டென்ஸே இப்போ நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். ஐ ஹாவ் ஈட்டன் ஜஸ்ட் நவ். ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஹாவ் அப்படிங்கிறது ஆக்ஸிலரி வெர்ப், அண்ட் ஈட்டன் அப்படிங்கிறது ஈட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அல்லது V3 ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஐ ஹாவ் ஈட்டன் ஜஸ்ட் நவ். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் ஆல்ரெடி. ஐ ஹாவ் பெய்டு த ஃபீஸ் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ இப்போது எல்லாருக்கும் சில டவுட் வரும். இப்போது இது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் தானே, அப்போ நடந்து முடிஞ்ச விஷயத்தை பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியும் சொல்லலாம். பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்ல, அல்லது என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுலேயுமே மீனிங்கில் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை நார்மலாக சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்படி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த டைமிங்கை கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸ். நான் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஏட், இதுதான் பாஸ்ட் டென்ஸ். ஐ ஹாவ் ஈட்டன் ஜஸ்ட் நவ், இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ இதில் சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் வந்தால் வெர்ப் ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஹீ ஹேஸ் ஸ்லெப்ட். ஷீ ஹேஸ் டன் ஹர் ஹோம்ஒர்க். இட் ஹேஸ் ஃப்ளோன், அது பறந்து போச்சு. நீங்கள் இதே மாதிரி வேர்ப்ஸ், நிறையா வேர்ப்ஸ் இருக்குது. நம்ம யூடியூப் சேனல்லே ஒரு 100 வேர்ப்ஸ் இருக்குது. எல்லா வெர்பையும் வச்சு மினிமம் இப்போ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லியாச்சு அப்படின்னா ஒவ்வொரு வெர்பை வச்சும் ஒவ்வொரு சென்டென்ஸ், 100 வெர்ப் இருக்குது அப்படின்னா 100 சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கண்டிப்பாக மேக் பண்ணணும். மேக் பண்ணுறது இங்கிலீஷில் மேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட தமிழ் மீனிங்கும் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும், சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்து அந்த ப்ராக்டிஸ் மேக் பண்ணிங்க அப்படின்னா தான் ஸோ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது புரியும், நமக்கு மறக்காது. ஸோ இமீடியட்டாக படிக்கணும். படித்து முடித்த உடனே அந்த டென்ஸ் யூஸ் பண்ணி நிறையா சென்டென்சஸ் மேக் பண்ணணும். ஐ ஹாவ் ட்ரான், நான் இப்போ தான் படம் வரைஞ்சேன். ஐ ஹாவ் ட்ரங்க் த டீ ஜஸ்ட் நவ், நான் இப்போ தான் ஒரு டீ குடித்தேன். ஐ ஹாவ் ஈட்டன், ஸோ ஜென்ரலாக ஐ ஹாவ் ஈட்டன் இன் தட் ஃபங்க்ஷன் ஹோம் ஜஸ்ட் நவ். ஒரே நாளில் நிறையா கல்யாண வீடு இருந்துச்சு அப்படின்னா 2வது கல்யாண வீட்டுக்கு போகும்போது அல்லது 2வது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போது நம்ம சொல்லுவோம் இப்போ தான் அந்த வீட்டில் நான் சாப்பிட்டுட்டு வரேன். ஐ ஹாவ் ஈட்டன் ஜஸ்ட் நவ் இன் தட் ஃபங்க்ஷன் ஹோம். ஸோ இதுதான் இந்த மாதிரி. அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக எங்கெங்கெல்லாம் ஆல்ரெடி அல்லது ஜஸ்ட் நவ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை திங்க் பண்ணி அந்த இடத்துல என்ன செய்யுங்க, சென்டென்சஸ் மேக் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ், அந்த கோர்ஸ் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கிறேன், நான் ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ். இப்போ இன்னொரு டவுட்டும் வரும். ஆல்ரெடி ஹேஸ் அல்லது ஹேவுக்கு இருக்கிறது அல்லது பெற்றிருக்கிறேன் அதுதான் மீனிங் அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோவில். ஸோ இங்கே அந்த மீனிங்கை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஹேஸ் ஹேவுக்கு அதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா மறுபடியும் கன்ஃபியூஷன் வரும். ஸோ அது இந்த டவுட் எல்லாருக்கும் வரும். இங்கிலீஷ், தமிழ் எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஒவ்வொரு வேர்டுக்கும்
அந்தந்த இடத்துல எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட மீனிங் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் ஸ்வீட்ஸ். இதில் வந்து லைக் அப்படிங்கிறதோட மீனிங் வந்து விரும்புகிறேன், எனக்கு பிடிக்கும். இங்கே லைக் வந்து வெர்பாக செயல்படுது. ஓகேவா? ஸோ ஐ லைக் ஸ்வீட்ஸ். அப்போ இதோட மீனிங் வந்து விரும்புகிறேன். அதே இது ஹீ இஸ் ஜஸ்ட் லைக் ஹிம். ஹீ இஸ் ஜஸ்ட் லைக் ஹிம். அவன் அவனை போல இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல லைக்குக்கு அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து போல அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வருது. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி அப்போ இந்த கன்ஃபியூஷன்லாம் எப்போ கிளியர் ஆகும்? நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 50லேருந்து ஒரு 60 சென்டென்சஸ் மேக் பண்ணணும். நிறைய இங்கிலீஷ் ரீட் பண்ணணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கன்ஃபியூஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியர் ஆயிரும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஐ வில் கிளியர் யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ.